ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 days crochet சேலஞ்சில் இன்னைக்கு டே 16. டே 16ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். டே 16ல் நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங் இன் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ரவுண்ட் கவுண்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்குறது ஜாயிண்ட் ரவுண்டு, இது கண்டினியூஸ் ரவுண்டு. அதாவது ரவுண்டு கம்ப்ளீட்டே ஆகாது, அப்படியே ஸ்பைரல் மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் சர்க்கிளை, இதில் ஃபினிஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் சர்க்கிள் ஃபினிஷ் ஆகும் போகும். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு காட்டன் டிலைட்டியான 3.5 mm ஹூக்கு, ஒரு ஸ்டிச்மாக இருக்கிற சிசர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் போடுறதுக்கு இப்படி க்ராஸாக வச்சுட்டு ஹூக்கை விட்டு ஒரு லூப் புல் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். செயின் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரிங்லே 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஒன் போடுறேன் பாருங்கள். இன்சர்ட், புல் அப் a loop, yarn over, pull through 2 loops. ஸோ இதே மாதிரி 6 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரிங்குள்ளே போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது இந்த தனியாக இருக்கிற அந்த யானை இழுத்து விட்டோன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ரவுண்டு போடும்போது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். பட் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போது இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை புல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுறணும். இன்சர்ட், புல் அப் a loop. இப்போ இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறக்கூடாது. இப்போ yarn over, pull through 2 loops. இப்போ ஒரு ஸ்டிச், செகண்ட் ரவுண்டோட ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு க்ரோஷே போட்ட அதே ஸ்டிச்சில் இப்போ இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கரை மாட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போது செகண்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இட்ஸ் பிகாஸ் இதில் ஃபுல்லுமே இன்க்ரீஸ் தான். எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் 2 ஸ்டிச் போடணும். ஸோ இங்கே 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் அப் a loop, yarn over, pull through 2 loops. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இதில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரவுண்டில் ஒரு இதில் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அப்படி தான் பண்ணணும். இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ pull up a loop, yarn over, pull through 2 loops. again அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் ரைட்டாக. ஒரு ஸ்டிச்சு அடுத்து ஒரு இதில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது மூணுக்கு முன்னாடி இருக்கிறதுல நான் ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து மறுபடியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 1, மறுபடியும் அதே ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்படியே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதில் 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும், கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் இருக்கிறதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இன்னும் நமக்கு 3 ஸ்டிச்சஸ் போடணும். ஓகே,
இப்போது நம்மக்கிட்ட 2 ஸ்டிச் இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, தட் இஸ் இன்க்ரீஸ். ஒன்று 2 முடிஞ்சது. இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு போடுறதுக்கு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் அப்படின்னு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். ஸோ ஸ்டிச் மார்க்கர் மாட்டி வச்சிடறேன் நான். அடுத்ததில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போடணும். 1 2. அதே மாதிரி 2 ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே. ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததுலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இன்க்ரீஸு. இப்போது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். 3வது சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது ஸ்டிச் மார்க்கர் 3வது இதில் மாட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோன்னே மாட்டினா அது கீழே விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் 2 ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் மாட்டிகிட்ருக்கேன் எப்போயுமே. இப்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, இப்போது 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதே போல் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக இதில் 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 கரெக்டாக 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு முடிஞ்சது. ஸோ இதில் வந்து ஸ்பைரல் மாதிரி வந்துச்சு. நான் அந்த யானை சென்டரில் அந்த யானை இழுத்து விட்டோன்னே கொஞ்சம் ஸ்பைரல் இல்லாத மாதிரி தெரியுது. பட் ஓரளவுக்கு தெரியுது. பட் நான் ப்ராக்டிஸ் பேட்ச் பண்ணதில் ரொம்ப கிளியராக இருந்துச்சு ஸ்பைரலில். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், சென்டர்லேருந்து ஆரம்பித்து சர்க்கிள் ஃபினிஷ் ஆகாமல் ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ இதுலேயும் அப்படி தான் போயிருக்கு. அந்த சென்டரில் நான் அந்த யான் புல் பண்ணதில் தான் ஏதோ ஆயிடுச்சு. பட் இதே மெத்தடில் தான் நான் அதையும் போட்டேன். இப்போ இதை ஃபோட்டோ எடுத்து ChatGPT கேட்போம். இப்போ இது போக ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்துச்சு. இன் கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ் டூ யூ ஸ்லிப் ஸ்டிச் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டிச் போட்டிருக்கேன். நோ. டு த மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்டிச் மார்க்கர் டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அப்படின்னு போட்டிருக்கேன். ரவுண்ட் 1 has 6 சிங்கிள் க்ரோஷே, ரவுண்ட் 2ல் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 போட்டிருக்கேன். இப்போ ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஸ்டிச்சு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். அமிகுருமி ஷேப்பு நான் நினச்ச ஷேப் வராது அப்படின்னு போட்டிருக்கேன்.
என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜாயிண்ட் ரவுண்டுக்கும் கன்டினியூஸ் ரவுண்டுக்கும், சர்க்கிள் முடியாது அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். டாப் க்ரீன் சாம்பிள் வந்து கிளியராக காட்டுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ப்ளூ வந்துட்டு நீட்டாக இருக்குது, பட் ஏதோ ரிட்ஜு வந்து ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ கொஸ்டின்ஸில் வந்து டூ யூ ஸ்லிப் ஸ்டிச் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி நோ போட்டிருக்குது கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபோர்த்து கொஸ்டினில் வந்து டிஷர்ட் ஷேப் வராதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். நம்ம பண்ணும்போது வைடர் ஆயிரும், பீஸு டிஸ்டார்டட் ஆயிரும், லூஸ் ஆகிடும், ஷேப் வராது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ்னால் ஸ்பைரல் ஃபார்ம் அ ஸ்பைரல் வித் நோ ஆப்வியஸ் ஜாயினிங் சீம் இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து கிளியர் எண்டு பாயிண்ட், பிகினிங் அண்ட் எண்டு பாயிண்ட் இருக்கும் ஜாயிண்ட் ரவுண்ட்ஸில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டோட்டலாக 9.5 ஸ்கோர் கொடுத்துருக்கு. ஸோ டேட் 16 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 17 மீட் பண்ணலாம். தேங்க்யூ.